எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் பைல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல் இருக்குது. இதில் ஏதோ ஒரு பைல் கூட சூஸ் பண்ணலாம். மோர் தென் 1 பைல் கூட சூஸ் பண்ணி உங்களுக்கான ஆன்சர், உங்களுக்கான ரீடிங் என்னவோ அதை வந்து பார்க்கலாம். பைல் நம்பர் 1 இந்த ஃபோட்டோ. ஸோ யாருக்கெல்லாம் இந்த இமேஜ் பிடிச்சிருக்குதோ இந்த பைலை வந்து சூஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 1. Pile number 2, this one. Beautiful magician. So pile number 2 யாருக்கெல்லாம் இந்த pile பிடிச்சிருக்குதோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். Pile number 3, this one. Okay. So இந்த 3 pile எது வேணாலும் சூஸ் பண்ணி பாருங்க. More than 1 pile தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது? உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுனாலும் இந்த கேள்விக்கான ஆன்சர் இதில் கிடைக்கும் பாருங்க. ஸோ இந்த பிக்கப் பைலில் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வர காத்திருக்கு? ஓகே, பியூட்டிஃபுல். எடுத்த உடனே நல்லா வந்திருக்கு. சரி, இது வந்து எனக்கு இந்த கார்டை பார்த்த உடனே ஒரு மெசேஜ் வந்தது என்ன அப்படின்னா, உங்களோட பெயினுக்கு ஒரு மருந்தாக ஒரு லவ் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு சில பேர் இந்த காதல், அன்பு, பாசம் இதனால காயப்பட்டு இருக்கீங்களா? அது வந்து யாருனால வேணாலும் சரி. இப்போ வீட்டில் பிரச்சனைகள், பிடிச்சவங்க புரிஞ்சிக்கல, பார்ட்னர் புரிஞ்சிக்கல, ஸோ அன்பு காமிச்சு திருப்பி ஏமாற்றத்தை நான் வாங்கினேன், இந்த மாதிரி என்ன காரணம் வேணா இருக்கட்டும், அந்த காயப்பட்ட ஒரு மனசுக்கு ஒரு மருந்தாக, ஒரு சப்போர்ட்டாக, ஒரு கேரிங், ஒரு லவ் வந்து வர காத்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ரேண்டம்லி வெளியிருந்து வர வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த நபரை தாண்டி ரேண்டமா வெளியிலிருந்து இந்த ஒரு லவ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப சோர்ந்து, ரொம்ப வந்து எல்லா வேலைகளும் செய்யறீங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து ஒரு எனர்ஜி, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம செய்யறீங்க பாத்தீங்களா, அதுக்கு அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு திருப்பி அந்த ஒரு எனர்ஜி, ஒரு ஆக்டிவ் வரத்துக்கு இந்த ஒரு அன்பு, கேரிங் நல்ல சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஏதோ ஒரு வாய்ப்புக்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். உங்களோட ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், உங்களோட கவலைகள், வருத்தங்கள், இது எல்லாமே வந்துட்டு டிவைன் சரி, முக்கியமாக உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வந்துட்டு அதை லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு ஆன்சருமே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த வருஷத்துக்குள்ளரே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த வருஷத்துக்குள்ளரே கிடைக்கும். இது எப்படின்னா வந்து அது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. எப்போ, எந்த டைம், எந்த மினிட் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பட் இட் வில் கம், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் எனர்ஜி இஸ் வெரி குட், வெரி குட். சரி, ஒரு விஷயம் வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸே வந்து இந்த டைம்ல சொல்றா என்ன அப்படின்னா, நிறைய வாய்ப்புகளுக்கு வந்து தேட ஆரம்பிங்க. சரி, நீங்க இன்னும் வந்து நிறைய வந்து தேடணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு வருது. முன்னாடி இருந்த அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு இப்போ காணும். ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப வந்து புல் பேக் பண்ணிட்டே இருக்கு. இந்த டைம்ல முக்கியமாக ஏன் இந்த மெசேஜ் இப்போ வருது அப்படின்னா, இந்த டைம்ல எனர்ஜி அப்படிதான் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு சலுப்பு இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கீங்களா? என்னால டயர்டாவே இருக்கு, எப்பயுமே எனக்கு டயர்டாவே இருக்கு.
ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு சைன் தான் உங்களுக்கு. லைக் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஹெல்த் அப்படின்னு வரப்போ உங்களோட பிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது, எமோஷன்ஸ், அதுதான் சொல்றது. எமோஷனல் ஹெல்த் தான். ஓகேங்களா? அதுதான் வந்து இப்போ உங்களை வீக்னஸ் ஆக்கிக்கிட்டே வந்து இருக்கு பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ இன்னும் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுங்க. இன்னும் நீங்க அடுத்தடுத்து நிறைய வந்து படிக்கணும், நிறைய வந்து செய்யணும். ஓகே, அந்த ஆசைகள் இருக்கு அப்படின்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளரே வந்துட்டு சம்திங் நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு கோலையாவது கொண்டு வந்திருக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். சி, இப்பதான் சொன்னேன் இல்லையா? இந்த டைம்ல நீங்க யாரையோ மிஸ் பண்றீங்க. நீங்க அந்த நபரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க. மேபி அந்த நபர் கூட ஆல்தோ அவங்களால நீங்க நிறைய காயப்பட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க உங்களை நிறைய அளவச்சிருக்காங்க, நிறைய உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தலைவலி கொடுத்த நபராகவே இருக்கலாமே. ஆனா அந்த நபரை நீங்க இப்போ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இல்லை, அந்த பர்சன் வந்து கொஞ்சம் உங்க பாஸ்ட்ல இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நோ கான்டாக்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலுமே அவங்களோட வந்து லைஃப்பில் இருக்காங்க, அந்த பாண்டிங் இல்லை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம் உங்களை ரொம்ப எமோஷ்னல் ஆக்கிக்கிட்டே வருது. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லலாம், பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டுன்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் பிளானிங்கை பாதிச்சுட்டு வருது. ஸோ இட் இஸ் அ கிளியர் வார்னிங் சைன். உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிக்கிட்டு வருது. பைல் நம்பர் 1, டேக் கேர் ஆஃப் யுவர் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை ஃப்ரீ ஃப்ளோவாக விடுங்க. ஓகே, அதை ஹோல்டு பண்ணாதீங்க. நீங்கள் எல்லா எமோஷன்ஸ் எல்லா ஃபீலிங்ஸும் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே, ஐல் டேக் திஸ். செல்ஃப் லவ். யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட். ஓகே, டைரக்ட் ஆன்சர் வந்தாச்சு. ஒரு விஷயம் வந்து இதில் எனக்கு கிளியராக வர்றது என்ன அப்படின்னா, ஏன் வந்து எப்பயுமே பாஸ்ட்ல இருக்கிற நபரே உங்கள் லைஃப்பில் வரணும்னு யோசிக்கிறீங்க? ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய நியூ பீப்புளை மீட் பண்ணலாம், குட் சோல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்வைட் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் பாஸ்ட் பீப்புளே வரணும், அவங்க உங்களுக்கு டாக்ஸிக், அவங்க உங்களுக்கு வந்து உங்களோட க்ரோத் வளர்ச்சிக்கு அவங்க ஒரு தடையாக இருப்பாங்க தெரிஞ்சுமே நீங்கள் கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? நாட் குட். ஓகே, ஸோ யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட். ஸோ உங்கள் லைஃப்பில் கிளென்சிங்கான ஒரு டைம். ஓகே, ஸோ செல்ஃப் லவ், ப்ராக்டிஸ் மோர் செல்ஃப் லவ். ஃபஸ்ட்டு ஐ டிசர்வ் மோர் குட் பீப்புள் இன் மை லைஃப். ஐ டிசர்வ் டு மீட் குட் சோல்ஸ். ஐ அட்ராக்ட் மோர் குட் சோல்ஸ் ஹூ அப்லிஃப்ட் மீ. என் வாழ்க்கையில் நல்ல உள்ளங்களை நான் சந்திக்க போகிறேன். என் வாழ்க்கை வளர்ச்சிக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்டு வாங்க. கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸை ஃப்ரீ ஃப்ளோவாக விடுங்க. அப்படியே ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2, உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு? ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு டிவைன் சைடில் இருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதோ ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி ஆக்சுவலி வந்திருக்கு. பட் ஆனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஸ்டில் யூ டூயிங், இன்னும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அண்டு ரொம்ப வந்து ஒரு நான் ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபோர்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் எனர்ஜி நீங்களே வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் இவங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்க போகிறேன், இந்த மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுடைய ஒரிஜினலான ஒரு கேரக்டர், ஒரிஜினலான ஒரு குணத்தை நீங்க மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்புகள் கொடுக்குது. நிறைய ரிக்ரெட் பண்றீங்க. நான் ஏன் ஃபோன் பண்ணேன், நான் ஏன் பேசினேன், யாரோ ஒரு விஷயத்துல ரொம்ப ரிக்ரெட் பண்றீங்க. சம்டைம்ஸ் அது ரொம்ப ஒரு நிறைய அழுதுருக்கலாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதாவது ரொம்ப நாளா மனசுல ஒரு எமோஷன்ஸ் ஹோல்டு பண்ணியே வச்சுட்டு இருந்து திடீர்னு ஒரு 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 பிரேக் டவுன் ஆகி அழுதா எப்படி இருக்குமோ அந்த மொமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. பைல் நம்பர் 2 ரீசென்ட்லி இருக்கீங்களா அப்படி? ஏதோ ஒரு பயம் இருக்குது. இப்போ வேலை கெரியர்ல இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் அதிகமா இருக்கு. முக்கியமா வேலை செய்யறவங்க, சம்பாதிக்கிறவங்க, உங்களுக்கான பயம் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமா இருக்கு. காம்படிட்டர்ஸை பார்த்து பயப்படுறீங்களா? நிறைய காம்படிஷனை நினைச்சு யோசிக்கிறீங்களா? உங்களோட திறமை மேல உங்களுக்கு யோசனைகள் இருக்குதா? நிறைய யோசனைகள் இருக்கு. உங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க தோத்துருவீங்களோன்ற ஒரு பயம் ரொம்ப இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு செல்ஃப் பிலீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்களை ஃபர்ஸ்ட் நம்புங்க. அண்ட் ஆல்சோ லைக் நிறைய ஒரு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு யூ கேன் டேக் அ பிரேக். எங்கேயாவது பிரேக் போகலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் சம் ட்ராவல் ரிலாக்ஸேஷனுக்காக. இல்லை ஒரு சில பேருக்கு ஃபேமிலியோட, லவ்டு ஒன்ஸோட, கசின்ஸ், பிடிச்சவங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஜாலியாக இருக்கும். என் மைண்டுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். எஸ், பண்ணலாமே. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தேவை வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பைல் நம்பர் 2 மேபி உங்களுக்கு வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது தேவைதான். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஸ்கார்பியோ எனர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்கார்பியோவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 100% நீங்க தான், உங்களுக்கு தான் இது. ஓகே, பட் அந்த எனர்ஜி இஸ் மோர் ஹை ஹியர், அதிகமாக இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்ல நான் நல்லபடியா இருக்கணும்னா நான் இப்ப கஷ்டப்படணும். எஸ், ஓகே, கரெக்டா தான். பட் ஆனா ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இந்த இடத்துல பைல் நம்பர் 2 இருக்கிற இடத்துல கிரியேட்டிவிட்டியவே காணும். ஸோ யூ நீட் மோர் ஆஃப் குட் எனர்ஜி. குட் எனர்ஜி இல்லை, அதான் நல்ல ஒரு எனர்ஜியும் இல்லை, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியுமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படின்னா ஒரு சைடு மட்டும்தான் எனர்ஜி வெளியே போயிட்டே இருக்கு. ஸோ கிரியேட்டிவிட்டி சுத்தமா இல்லை. You need more of creativity. Pile number be honest with yourself. Yes. See, நான் சொன்னேன்ல, ஒரு சில விஷயங்கள்ல முடிஞ்சிருச்சு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லைஃப் will surprise you. டெஃபினெட்லி அது திரும்பி வரும். ஏதோ ஒரு விஷயம் வந்து முடிஞ்சே போச்சுன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்கன்னா அது திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி be honest with yourself. இந்த ஒரு மெசேஜ் ஏன் வருது அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களை நீங்களே நம்பணும். ஃபர்ஸ்ட் அந்த ஏமாத்துறத ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா நீங்க தான். அப்சல்யூட்லி. ஸோ பைல் நம்பர் 2, ஐ அட்ராக்ட் மோர் மொமெண்ட்ஸ் ஆஃப் பீஸ். என் லைஃப்ல நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை, ஒரு மூமெண்ட்ஸை நான் அட்ராக்ட் பண்றேன், ஈர்க்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. நன்றி. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம்.
Pile number 3. Pile number 3 பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சைடில் இருந்து எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் இல்லைன்னா ஒரு நல்ல நியூஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் வந்து சொல்றது என்ன டிவைன் சைடில் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். பைல் நம்பர் 3 நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நபரா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேண்டாம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் நிறைய ஒரு ஈஸியாக கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய பர்சன். எல்லா விஷயத்தையும் போட்டு ரொம்ப குழப்பிக்குவீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட் மோர் செல்ஃப் டைம் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபேமிலியில் எஸ் ஒரு நல்ல பாண்டிங் எதாவது இருந்தாலும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த டைம் வந்துட்டு வேண்டாம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 months சொல்லலாமே, இந்த வருஷத்துக்குள்ளார சொல்லலாம், இல்லை 2 months கூட சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது. ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் வந்து அது ஏதோ ஒரு எண்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் உங்களுக்காகவோ உங்கள் ஃபேமிலிக்காகவோ நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி வரும். நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும். இந்த 2 months நிறையா வரும். மோஸ்ட்லி ஃபேமிலிக்காகவும் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும், உங்களுக்காகவும் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட வீடு ரெனோவேட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயம், காரு இல்லை பைக், ஏதாவது ஒரு விஷயம் ரெனோவேட் பண்ணுறேன், சரி பண்ணுறேன், மாத்துறேன், அந்த மாதிரியான ஒரு செலவுகள் ஆல்சோ வந்துட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா எவ்ரிதிங் ரொம்ப டூ மச்சாக இருக்க மாதிரி இருக்கு. அதாவது எல்லாமே இவ்வளோ நாளாக ரொம்ப பேலன்ஸாக உங்கள் லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். உங்களோட எக்ஸ்பென்சஸ் விஷயத்திலிருந்து செலவுகள் விஷயத்திலிருந்து எல்லாமே ஒரு பேலன்ஸாக போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பீரியடில் எல்லாமே கொஞ்சம் பீக்கில் போகிற மாதிரி இருக்குது. எல்லாமே எனர்ஜி வைஸ் எல்லாமே ஹையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ தான் சொன்னேன், ஹை ஃபோர்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. எனர்ஜியும் சரி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட நடவடிக்கைகளுமே வந்து மனசில் ஒன்று நினச்சிங்களா யோசிக்காமல் போய் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. அப்புறம் வந்து உட்காந்துட்டு ரிக்ரெட் பண்ணுவீங்க, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 மாதமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் வந்து குழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு கிளம்ஸியாக தான் வந்து தெரியுது. ஓகே. பட் அதுவுமே கரெக்டாக எங்கேயுமே இதே தான் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இதுலேயும் த சேம் மெசேஜ். ஸோ ஓகே, ஒரக்கில் என்ன மெசேஜ் வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் இந்த டைமில். நீங்கள் அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கிளாரிட்டி அண்ட் ஆல்சோ ஒரு அமைதியான ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரி ஹரிகேன் கம்ஸ் டு எண்ட். நான் சொன்னேன்ல ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப கிளியரா வந்து தெரியுது. ஓகேங்களா? எஸ், ஸோ சம்திங் இஸ் எண்டிங் ஃபார் ஷுர். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் மோஸ்ட்லி ஃப்ரீடம்ங்கிறத நீங்கள் உங்களுக்கு தான் வந்து கொடுத்துக்கணும். அப்படிதான் மெசேஜ் வருது. பிகாஸ் பைல் நம்பர் 3 பிளாக் பண்ணுறது உங்களோட ஓன் மைண்ட் செட் இந்த டைம் பீரியட் மோஸ்ட்லி. ஓகேங்களா? அதனால தான் இன்னைக்கு இந்த மெசேஜ் வந்து உங்களை ரீச் பண்ணுது. அதுக்கு ரீசன் அதுதான். ஓகேவா? ஸோ இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும்ல, நீங்களே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீடம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது, உங்கள் மைண்ட் செட்டை கண்ட்ரோலில் வைங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. 3மே குவைட் ஒரு அட்வைசபிளாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் காமனான ஒரு விஷயம். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. தேங்க்யூ.